நானும் இந்த பாலிடிக்ஸை பற்றி பேசக்கூடாது நம்மளோட நீஷ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், எதை பற்றியும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த இமோஷன் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ரீசெண்டாக வந்துட்டு தலைவர் 2.0 நினைக்கிறேன், ப்ரீவியஸ் சிஎம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டாலினோட ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணியிருக்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். சரிப்பா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அங்கே போய் அவங்க கேட்ட கேள்வி, அவங்களோட நீஷ் என்ன, அவங்களுடைய டாபிக், அவங்க எந்த டாப்பிக்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க அங்கே போயிட்டு சம்பந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு ஏதோ காசு கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கிறேன், அதனால நான் போய் எந்த கேள்வி கேட்டாலும் ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, சொசைட்டில நீங்க ஆல்ரெடி ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த நேம் ஏன் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிற மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே தோணுது, என்னடா இவ்வளவு கேவலமா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு சின்ன பையன் இருக்கான், ஆக்சுவலா கொஞ்சம் குண்டா ஒரு பையன் இருப்பான், நிஃபியா ஃபர்னிஷ்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அப்பாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்துட்டு ரீசெண்டா அந்த ப்ரோக்ராம் வந்து அவன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது சின்ன பையனா அவனோட நீஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசினஸ் ரிலேட்டடா கேள்வி கேட்டிருக்கான். இல்ல வந்துட்டு ஸ்கூலுக்கு நீங்க என்ன டெவலப் பண்ண போறீங்க, காலேஜஸ்க்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா சம்பந்தமே இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு வச்சிருக்கான் அந்த பையன். அது மட்டும் தான் கேட்டா. ஆக்சுவலா அந்த ஏ டு டி நந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஐ ஹேவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா அவரோட கண்டென்ட் நல்லா இருக்கும், அவரோட ரீசனிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், the way he gives இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு மீட்ல அவர் போயிட்டு கரெக்டா காசு வாங்கிட்டாருன்னு தெரியல, காசு வாங்கிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாரும் கண்டிப்பா பே பண்ணிருப்பாங்க. சோ அங்க போய் அவங்க என்ன கேள்வி கேட்க சொன்னாலும் அந்த கேள்வி தான் கரெக்டா கேட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்ல எனக்கு என்னன்னா, அவர் மேல நான் ஒரு மரியாதை வச்சிருந்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு சுத்தமா போயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை விட நான் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட எலெக்ஷன் வந்துருச்சு, இவங்க இப்ப பவர்ல இருக்கிறவங்க, ஏற்கனவே பவர்ல இருந்தவங்க, காசு அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காசை எப்படியாவது கொடுத்து மக்களை வந்து விலைக்கு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்களா, அடுத்த எலெக்ஷன் வந்தா 10 லட்சம் கோடி, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. ஸோ மொத்த தமிழ்நாடோட கடன் மட்டுமே 20 லட்சம் கோடி ஆயிடும். நம்ம தமிழ்நாடு தானே பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். மாற்றம் ஒன்றும் வராது. இப்ப எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் இருக்க போறோம். அவங்களுக்கு பவர்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றம் அதிகமா வரும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறீங்களோ அவங்கள பொறுத்து தான், அதை பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்க போகுது. காசு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது உங்களோட காசு, நம்மளோட காசு, நாம உழைச்சு சம்பாதிச்ச காசு தான் வந்து அவங்க நம்மளுக்கு எலெக்ஷனுக்காண்டி கொடுக்குறாங்க. பட் வாங்கிக்கிட்டு உண்மையா நேர்மையா ஓட்டு போடுங்க. யாரு வந்தா மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு வந்து ஓட்டு போடுங்க. இந்த பர்சன் தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்ன வரைக்கும் நான் என்னோட வீடியோஸ்ல வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது இல்ல. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க விஜய்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் நான் இன்ன வரைக்குமே சொல்றேன், நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமா மேனிபுலேட் பண்ண நினைக்கிறாங்க. சோ அதெல்லாம் தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா இமேஜின் த கவர்மெண்ட், ஆக்சுவலா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கூகுள், நம்ம தமிழ்நாட்டை பணக்காரராக்கிறத விட கூகுள் கம்பெனிக்காரனா பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே they have spent almost 70 crores அப்படின்னு கேள்விப்பட்டேன். 70 crores எங்கேயும் இருக்கு, உண்மையிலே நம்பவே முடியல. ஸோ அதெல்லாம் யாரோட காசுங்க, நம்மளோட காசு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து காசை வந்து பவர் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான இறக்கிறது ரெடியா இருக்காங்களே தவிர, மக்களுக்கு இதுதான் தேவை, இந்த தேவையை நான் செஞ்சு கொடுத்து மக்கள் கிட்ட நான் கெயின் பண்ணிக்கிற கூடாது நேமா அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் யாருக்குமே இருக்க மாட்டேங்குது இப்ப இருக்க தலைவர்களுக்கு. ஸோ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி தலைவலியா இருக்குது. என்னடா கொடுமை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னையோட நம்மளோட கேம்பெயின் எல்லாமே முடியுது. டிவிகே தலைவர் விஜய் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்டோட அவரோட கேம்பெயினை முடிச்சிருக்காரு. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் மக்கள் முன்னாடி கை கும்பிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஆனா அந்த ஒரு வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஐ திங்க் யூ ஆல் வில் வவுச் ஃபார் whom should you vote for. நான் வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லல. என்னைய பொறுத்தவரைக்கும் ஈவன் எடப்பாடி அவருமே வந்து ரொம்ப நல்லவர் தான். அவரோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், அவர் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுவீங்க. ட்ரை டு டூ சம்திங் குட், ட்ரை டு கிவ் சம்திங் குட் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் இருக்காரு, அதுக்கப்புறம் இவர் சீமான் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர்ல யாரை வேணா சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 3 பேருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நல்ல லீடரா இருக்காங்க. ஆனா இப்ப இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதே பாயிண்ட் தான் நான் உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. ஆனா எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளூயன்சஸ் யாருமே நம்பாதீங்க, ஏன் இணையவே நம்பாதீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கே வந்து நான் இப்படி ஒன்று பேசிட்டேன், மறுபடியும் இன்னொன்று பேசிட்டேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ won't do that. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 6 வீடியோ பார்த்துட்டு இவர் இந்த வீடியோ பத்தி பேசிட்டா இருப்பான், அதனால இவர் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. திஸ் வில் நாட் ஹெல்ப் யூ அட் ஆல். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சொல்றேன். ஏன்னா இதை பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த மாதிரி மைண்ட் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி முடிக்க
இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி த ஃபைனல் வீடியோ பிஃபோர் த எலெக்ஷன் ஃபார் மீ ஃப்ரம் மை சைட். நீங்க ஓட்டு போட போங்க, யாருக்கு ஓட்டு போறோம் அப்படிங்கறத வந்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அப்பனா தான் நாம தமிழ்நாட்டை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், உலகமே நம்ம தமிழ்நாட்டை பார்க்க முடியும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you all tomorrow in the next video.